அத்தியாயம் 30. ஆண்களை நிமிந்து பார்த்து பேசக்கூடாது, சிரிச்சு பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது என்று கூறிதான் வளர்த்திருக்கிறார் அவளின் தந்தை. அவர் என்ன கூறுகிறாரோ அதுதான் அவளுக்கு ஆதி முதல் அந்தம் வரை. பிடித்த நிறம் பச்சை எனினும் கூட அவர் கூறினால் பிடிக்காத நிறத்திலும் ஆடை எடுத்துக்கொள்வாள். தந்தை பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை. அது பயமா பாசமா என்றெல்லாம் அவளுக்கு தெரியாது. எத்தனையோ நாள் யோசித்து இருக்கிறாள். நம்ம எந்த வகையில குறைந்து போனோம், ஏன் நமக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடு என்று. ஆனால் அவளின் பயம் என்ற கத்தி அதையெல்லாம் உடைத்து எரிந்து அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும் என்று எண்ண வைத்து விடும். இந்நேரம் இவன் இடத்துல வேறு யாராவது இருந்தா இந்நேரம் என் நிலைமை என்னவாகி இருக்கும். எத்தனையோ ஆண்மகன்ல இவ மட்டும் ஏன் எனக்கு புதிதா தெரியறான் என்று அவள் மனதில் பல எண்ண ஓட்டம். அப்ப உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? நான் ஏன் பச்சைகளை உன் மேல கோவப்பட போறேன்? உன் மேல எனக்கு கோவமே வராது என்று பல்லை காட்டியபடி சொன்னான். அப்ப இதுக்கு முன்னாடி இனிமே அவளை நினைக்க கூட கூடாதுன்னு ஒரு மானங்கிட்ட மனசு சொல்லுச்சே, இப்ப அது எங்கப்பா போச்சு? உண்மையாவா? சரி, நீங்க ஏன் என்ன அப்படி கூப்பிடுறீங்க? எப்படி? அதுதான் பச்சை கிளி. ஓ, அதுவா? தெரியல, தோணுச்சு, அதுதான் கூப்பிட்டேன். ஏன் பிடிக்கலையா உனக்கு? பிடிக்கலன்னா சொல்லு, இனிமே அப்படி கூப்பிடல. இல்ல இல்ல, அப்படி கூப்பிடுங்க, பிடிச்சிருக்கு என்றால் தலையை குனிந்தபடியே. பிடிச்சிருக்கா? உண்மையா பிடிச்சிருக்கா? ஆ. அப்போ என்ன? உங்களையும் பிடிச்சு என்றவள் அப்பொழுதுதான் அவள் கூற வந்ததை உணர்ந்து நாக்கை கடித்து கொண்டாள். நான் போறேன், ஐயனுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட பேசினது தெரிஞ்சா அம்பட்டுதான் என்று பாவாடியை தூக்கி பிடித்தபடி அவள் ஓட, ஏ பச்சைக்கிளி ஓடாத நில்லு என்று இவனும் அவள் பின்னே ஓடினான். இவ்வளவு நேரம் மறைந்து இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விசா மெல்ல அவன் முன்னே வர மாறனின் ஓட்டம் தடைப்பட்டது. அச்சோ, இந்த பிளேடு வாயம் பார்த்துட்டானே, இனி அட்வைஸ் போட்டு அறுப்பானே என்று கேஷுவலாக காதை நோண்டியபடி நடந்தான். எதுவும் நடக்காதது போல். என்ன வங்காளி, எங்கேயோ வேகமா ஓடின மாதிரி தெரிஞ்சிச்சு என்று தாடியை தடவியபடி நக்கலாக கேட்டான் விசா. அட அண்ணன், நீங்களா? பாருங்களேன், நான் உங்களை பார்க்கவே இல்லை. அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தா நீங்க வந்துட்டீங்க. வா பங்காளி, இப்ப கேஷுவலாக நடந்து போயிட்டு இருந்தீங்க. சரி சரி. அட ஆமா அண்ணன். ஓ, அப்ப நீ இப்போ ஒரு பொண்ணு பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடல, அப்படிதானே? பொண்ணா? அதுவும் நானா? என்ன அண்ணன், உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்க. ஓ, அப்போ எனக்கு தான் கண்ணு தெரியல. டேய், மறுபடியும் சொல்றேன், இது நல்லது இல்ல. அம்பிடுதான். மாறனும் திரு திருவென முழிக்க, ஏதோ பெருசா பண்ண போறேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. உன் நல்லதுக்கு சொல்றேன், அந்த குடும்பத்துல இருந்து விலகியே இரு, அவ்வளவுதான். மித்தவோ படுக்கை அறையில் துணியை எடுத்து வைத்துவிட்டு வேந்தனுக்காக காத்து கொண்டிருந்தாள். மாறனோ அவன் அறையில் உறங்கி இருந்தான். மித்துவோ தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக போனில் வடிவேல் காமெடி பார்த்து கொண்டிருந்தாள். என்ன கண்ணே, இன்னும் தூங்கலையா என்றபடி செல்வியம்மா உள்ளே வந்தார். அங்கம்மா, அது அவரு இன்னும் வரலையேம்மா, அதுதான் அவருக்காக என்று கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசினாள். தம்பிக்கு வேலை இருக்கான், தம்பி லோடு ஏத்த போயிருக்கு கண்ணு, எப்பவுமே காலையில தான் வரும். தம்பி உங்ககிட்ட சொல்லலையா கண்ணு? இல்ல, சொல்லிருப்பாரு, நான் தான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று ஏனோ அவர்களுக்குள் இருக்கும் பிரிவை காட்டிக்கொள்ளாமல் பேசினாள். அது அவருக்கும் புரியதான் செய்தது. மித்துவின் இந்த குணம் இன்னும் அவருக்கு பிடித்து போனது. இப்படிதான் கண்ணு, தம்பி வீட்டுல இருக்கிறதே அரிதான விஷயம். எப்ப பாரு ஒரே வேலைதான். நீ தனியா இருப்பன்னுதான் துணைக்கு உன் கூட படுத்துக்க சொல்லி என்னை அனுப்பி வச்சிச்சு. உன்கிட்ட தம்பி ஏதோ சொல்லலையா கண்ணு? ஏனோ மீண்டும் கேட்டு வைத்தான்.
அது சொன்னாருமா, நான் தான் மறந்துட்டேன். சரிம்மா, மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல கண்ணு, எனக்கு கீழே படுத்தாதான் தூக்கம் வரும், நான் கீழேயே படுத்துக்கிறேன் என்று அவர் படுக்கையை கீழே விரித்தார். அப்ப நானும் உங்க கூடவே படுத்துக்கிறேன். சரி கண்ணு, படுத்துக்கோ என்றதும் அவர் அருகில் படுத்து கொண்டவளுக்கு சிந்தனை எல்லாம் அவனை பற்றிதான். ஒரு வார்த்தை, நைட்டு வர முடியாது, நீங்க சாப்பிட்டு படுங்கன்னு சொன்னா என்னவா? ரொம்ப தான். நாளைக்கு வந்து பேசிட்டோம், அப்ப பாத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு மெசேஜ் பண்ணியாவது சொல்லி இருக்கலாம். சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. என்ன பண்ணிட்டு இருப்பாரு போ? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன? ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட போல. நீ ஏன் அவரை பத்தி நினைக்கிற என்று அதையே எண்ணிக்கொண்டிருந்தவள் அதிகாலை 3 மணிக்கு தான் கண்ணயர்ந்தாள். இவள் உறங்கி சிறிது நேரத்திலேயே செல்வி அம்மா எழுந்து அவர் வீட்டுக்கு சென்றுவிட அவர் செல்லவும் வேந்தன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. உள்ளே அசதியாக வந்தவனின் கண்ணில் பட்டது உடம்பை குறுக்கி சிறு குழந்தை போல் உறங்கும் மனையாளைதான். கல்யாணமாகி வீட்டிற்கு வந்த முதல் நாள். ஆனால் இன்று கூட அவள் உடன் இருக்க முடியவில்லை என்று வேந்தனுக்கு கஷ்டமாக இருந்தது. போர்வை கூட போர்த்தாமல் படுத்து இருந்ததால் உடல் நடுங்கியது அவளுக்கு. எதுக்கு இப்படி கீழே படுத்திருக்காங்க என்று அவள் அருகே குனிந்தவன் மெல்ல அவள் தூக்கம் கலையா வண்ணம் அவளை கையில் ஏந்தி கொண்டு மெத்தையில் படுக்க வைத்தான். எவ்வளோ அழகா தூங்குறீங்க, உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கண்மணி. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஆனா உங்களை அவ்வளோ பிடிக்குது. உங்களை அப்படியே என் உள்ளங்கையில பொத்தி வச்சுக்கணும் போல இருக்கு. என்னால நம்பவே முடியல. முதல் முறை என் வாழ்க்கையில என்கிட்ட இவ்வளோ ஒரு நடுக்கம் தடுமாற்றம். 2 வார்த்தை உங்க கண்ணை பார்த்து பேச முடியல. ஆனா இப்படி தூக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கதை பேசிட்டு இருக்கேன் என்றவன் அப்படியே அவளின் அருகே அவளை பார்த்தபடியே விலகி படுத்து கொண்டவன் விடியும் வரை கண்ணிமைக்காத அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அதிகாலை நேரம் பறவைகள் கூச்சலிட சூரியன் தன் செவ்வொளியை செவ்வனே பூமியில் பரப்பி கொண்டிருக்க மெல்ல கண் விழித்தாள் மெத்து. சோம்பல் முறித்து மெல்ல எழுந்து அமர்ந்தவள் அருகில் படுத்திருந்த அவள் மணாலனை கண்டு ஒரு நிமிடம் பயந்தே விட்டாள். ஓ காட், இவர் எப்போ வந்தாரு? நைட்டே வந்துட்டாரா இல்ல காலையில வந்தாரா? ஆமா, நான் எப்படி பெட்டுக்கு வந்தேன்? நைட்டு கீழே தானே படுத்தேன். ஒண்ணுமே புரியலையே, தலை தான் வலிக்குது. முதல்ல போய் ஒரு டீ குடிப்போம், அப்புறம் இவரை பார்த்துக்கலாம் என்று வெளியே வந்தவள் என் கண்ணில் பட்டது செல்வி அம்மா ஒரு போட்டோவுக்கு மாலை போடுவதை தான். செல்விமா, இவ்ளோ காலையில யார் போட்டோக்கு மாலை போடுறீங்க என்றபடி அவர் அருகில் சென்றவளுக்கு அங்கு முன்னே இருந்த ஆள் உயர பெண்ணின் போட்டோ இப்பொழுதுதான் தெரிந்தது. அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சியமான முகம் அது. செல்விமா, இவ்ளோ அழகா இருக்காங்க, இவங்க யாருமா? சந்தேகமாய் கேட்டாள் மித்து. இவங்க தான் வேந்தன் தம்பியோட அம்மா கண்ணு. கண்ணத்தில் வடிந்த சிறு கண்ணீரை துடைத்தபடியே சொன்னார் அவர். அவங்களை பெத்த புண்ணியவதி லக்ஷ்மி அம்மா என்று சொல்ல அதை கேட்டு மித்துவின் குண்டு கண்கள் விட்டால் அதிர்ச்சியில் பிதுங்கி வெளியே வந்துவிடும் போல. அம்மாவா என்று சிறு அதிர்ச்சியுடன் அந்த புகைப்படத்தின் மீது பார்வையை ஆழமாக பதித்தாள். அத்தியாயம் 31. செல்விமா, என்ன சொல்றீங்க என மித்து அதிர்ச்சியாகி கேட்டாள். ஆமா கண்ணு, பேருக்கு ஏத்த மாதிரியே அள்ளி கொடுக்கறதுல தனலட்சுமி, குணத்துல குணவதி. லட்சுமி அம்மாவும் பெரிய ஐயாவும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லட்சுமி அம்மா பட்டணத்து பொண்ணு. நம்ம ஐயா பட்டணத்துக்கு வேலைக்கு போயிருந்தப்போ லக்ஷ்மி அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்படி ஒரு குணம், கிள்ளி கொடுக்க சொன்னா அள்ளி கொடுப்பாங்க. ஆனா பெரிய அப்பத்தாக்கு லட்சுமி அம்மாவை சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஐயாவுக்கு லட்சுமி அம்மா மேல அம்புட்டு உசுறு. அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட ஐயா இருக்க மாட்டாரு. வேலைக்குன்னு வெளியே போனா கூட எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவாரு.
ஆனா 2 வருஷமா லட்சுமி அம்மா வயித்துல ஒரு புழு பூச்சி கூட முளைக்கல. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அப்பத்தா எப்ப பார்த்தாலும் லட்சுமி அம்மாவை ரொம்ப கேலி பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் சிரிச்ச முகத்தோட லட்சுமி அம்மா கடந்து போனாலும் அவங்க மனசுல அவ்வளோ ஒரு வலி. நம்ம ஊர் பேச்சியம்மா அம்புட்டு ஒரு சக்தி வாய்ந்த சாமி. அந்த அம்மனுக்கு பொங்க வச்சு தீ மிதிச்சா நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும்னு ஒரு ஐதீகம் என்று பெருமூச்சு விட்டவர் மேற்கொண்டு சொல்ல துவங்கினார். அதனால லட்சுமி அம்மாவும் பொங்க வச்சு தீ மிதிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரி சில மாதத்திலேயே அம்மாக்கு கருத்தரிச்சது. ரொம்ப ஆசையா அம்மா குழந்தைய பெத்தெடுக்க காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் அவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு அந்த குழந்தைக்காக காத்திருந்தாங்க. அப்ப இந்த ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி வசதி எல்லாம் இல்ல. அப்ப அம்மா நிறமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் பெரிய ஐயாவுக்கு ஒரு முக்கியமான வேலை. அவங்க கண்டிப்பா போயே ஆகணுங்கிற நிலைமை. வேற வழி இல்லாததால லட்சுமி அம்மாவை எங்க கிட்ட விட்டுட்டு ஐயா வேலைக்கு போயிட்டாரு. சரியா ஐயா போய் கொஞ்ச நேரத்திலேயே அம்மாவுக்கு வலி வந்துடுச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படி அம்மாவை கூட்டிட்டு போறதுன்னு ஒன்னும் புரியல. எம்புட்டோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா பொழைச்சது என்னவோ அந்த சின்ன உசுறு மட்டும்தான். எங்களால லட்சுமி அம்மாவை காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சோம். வேந்தன் தம்பி பிறந்ததாலதான் லட்சுமி அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு பெரிய ஐயா வேந்தன் தம்பி முகத்தை கூட பார்க்கல. அப்பவே வேந்தன் தம்பிய அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கட்டாயப்படுத்தி 2வது கல்யாணத்துக்கு பெரிய ஐயாவை சம்மதிக்க வச்சிட்டாங்க. அவங்க தான் கோதாம்மா. அவங்களும் அப்படியே லட்சுமி அம்மா மாதிரி தான், குணத்துல குணவதி. வேந்த தம்பியா அங்க யாருக்கும் பிடிக்காது. அவர் ஒரு பொருட்டா கூட யாருமே மதிக்க மாட்டாங்க. அவருக்குன்னு அங்க இருக்க ஒரே ஒரு ஆறுதல்னா அது கோதாம்மா மட்டும்தான். தம்பிய சாப்பிட்டியான்னு கேட்க கூட அங்க யாரும் இல்ல, கோதாம்மா தவிர. வேந்தன் தம்பி ரொம்ப நல்லா படிக்கும். ஆனா அவர் படிக்க கூடாதுன்னு சொல்லி 10 முடிச்சதுமே பெரிய ஐயா படிப்பை நிறுத்திட்டாரு. நீ சொன்னா நம்புவியா இல்லையான்னு கூட தெரியல கண்ணு. வேந்தன் தம்பி 10ஆம் வகுப்புல மாவட்டத்திலேயே முதல்ல. அம்பிட்டு நல்லா படிக்கும். வேந்தன் தம்பிக்கு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்ல, லட்சுமி அம்மாக்கு கூட வேந்தன் தம்பிய பெரிய போலீஸ் ஆபீசரா ஆக்கணும்னு ஆசை. என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நிறைவேறாமலே போயிருச்சு தாயி. தம்பி ரொம்ப நல்லா படிக்கும். ஆனா பெரிய ஐயா தான் அவர் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மேலும் படிக்க போனா அதை விட பெரிய தண்டனையா கொடுப்பாரு. இப்ப இங்க இருக்க சொத்து பத்து நிலம் எல்லாமே வேந்த தம்பி சம்பாதிச்சது. வேந்த தம்பி 10ஆம் வகுப்பு முடிச்சதுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. மூட்டை தூக்குவது, விவசாய வேலை, அப்படி இப்படின்னு அம்புட்டு வேலையும் பார்த்து இன்னைக்கு இங்க இருக்க சொத்து எல்லாமே தம்பி சம்பாதிச்சதுதான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு வேளை சாப்பிட்டியான்னு கேட்க சோறு போட கூட அந்த வீட்டுல யாரும் இல்ல கண்ணு. எத்தனையோ நாள் பசியோட படுத்திருக்கு. நான் வந்து சோறு போட்டிருக்கேன். அப்போலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் தாயி தம்பிக்கு. தனக்குன்னு ஒரு உறவு வராதா? சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காதா? அவருக்காக காத்திருக்க ஒரு உறவு இருக்காதான்னு எத்தனையோ நாள் நான் ஏங்கி இருக்கேன். வேந்த தம்பியும் குணத்துல லட்சுமி அம்மாவுக்கு மேல கண்ணு. ஒரு கஷ்டம்னு தம்பி கிட்ட வந்தா என்ன இருந்தாலும் அப்படியே அள்ளி கொடுத்துருவாரு. கொஞ்சம் கோபம் அதிகம், ஆனா அதை விட மனசு தங்கும். பெரியய்யா எதுக்கு எடுத்தாலும் வேந்தன் தம்பிய மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவாரு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட தம்பி கிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. தம்பிக்கு கல்யாணம் வர போய் கல்யாணம் நின்னு போச்சு கண்ணு. தம்பிதான் நான் வேற பொண்ணு விரும்புறேன்னு சொல்லி நிறுத்தி போடுச்சு. ஆனா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா அது பெரிய ஐயா புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அப்ப இருந்து தம்பி இந்த வீட்டுலதான் இருக்கு. எனக்கு தெரியும் கண்ணு, உனக்கு வேந்தன் தம்பிய பிடிக்காது. உன்னை கட்டாயப்படுத்தி தான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சுன்னு என்கிட்ட விசா சொன்னான்.
என்ன உன் ஆத்தாவா நினைச்சுக்க கண்ணு. தம்பிய விட ஒரு நல்ல பையன் கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டான். இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். தம்பி உன் மேல உசிரியே வச்சிருக்கு கண்ணு. உன்னை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு தம்பி மனச மட்டும் கஷ்டப்படுத்திடாத கண்ணு. நீ அவர் மேல 10% பாசம் காட்டினாலும் அவர் உன் மேல 100% பாசம் காமிப்பாரு கண்ணு. தயவு செஞ்சு வேந்தன் தம்பிய கஷ்டப்படுத்திடாத கண்ணு. அவரை வேண்டான்னு சொல்லிடாத. இதுக்கு முன்னாடி எம்புட்டோ கஷ்டப்பட்டுடுச்சு வேந்தன் தம்பி. ஆனா இனிமே அந்த கஷ்டம் அவருக்கு வரக்கூடாது. நீ ஒரு நல்ல மனைவியா நல்ல தாயா இருக்கணும் கண்ணு என்று மித்துவின் கையை பிடித்து கொண்டார். யோசிச்சு முடிவெடு கண்ணு, உன் வாழ்க்கை என்று அவர் அங்கிருந்து சென்றுவிட மித்துதான் சிலையாகி அமர்ந்து விட்டாள். வெளியே இத்தனை வீரமாய் புன்னகையுடன் வலம் வருபவனுக்குள் இத்தனை வேதனை இருக்கும் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை. தலையை பிடித்தபடி அமர்ந்து விட்டாள். அப்படியே அமர்ந்து இருந்தவளுக்கு அன்றைய நாள் முழுவதும் ஓடியது கூட தெரியவில்லை. சடசடவென கேட்ட மழை சத்தத்தில் தான் நினைவுக்கு வந்தாள். அவள் மனம் முதலில் தேடியது என்னமோ வேந்தனைதான். அவரிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. ஆனால் வீட்டை சுற்றிலும் தேடியவளுக்கு பலன் என்னமோ 0 தான். சரி, போன் செய்து பார்க்கலாம் என்று போனை எடுத்து பார்த்தாள். அதில் கிட்டத்தட்ட வேந்தனிடம் இருந்து 2-3 நாட்களாகவே 100 கால்களுக்கு மேல் வந்து இருந்தது. ஆனால் அனைத்தும் பிளாக் லிஸ்டில் இருந்தது. அடக்கிருக்கஜி, அன்னைக்கு நம்ம தானே அவர் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டோம். அதையே மறந்துட்டோம். இதுல வேற அவர் போன் கூட பண்ணலன்னு கோபம் வர. ச்சே, எவ்வளவு டைம் கால் பண்ணியிருக்காரு என்றவள் அவனுக்கு முயற்சி செய்ய மறுபக்கமோ ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. சரி, எப்படியும் வீட்டுக்கு தானே வரணும் என்று இவளும் காத்திருந்து நள்ளிரவே வந்து விட்டது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என்றுதான் ஆனது மித்துவின் நிலைமை. புயல் காற்று வீச மழை வேறு வீசி அடித்தது. அச்சோ, இவரு இந்நேரம் எங்க இருக்காருன்னு வேற தெரியலையே என்றவளுக்கு வெளியே யாரோ அழைக்கும் சத்தம் கேட்க மெல்ல வெளியே சென்று பார்த்தாள். வெளியே வேந்தன் தான். கண்மணி, இங்க வா, இங்க வா என்று கத்திக் கொண்டு இருந்தான். அத்தியாயம் 32. மித்துவும் வேந்தன் சத்தம் கேட்கவும் வேகமாக சத்தம் வந்த திசை நோக்கி ஓடினாள். அங்கு வேந்தனோ மாட்டு கொட்டகையில் நின்று கொண்டிருந்தான். நன்கு நனைந்து இருந்தான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏன் இப்படி நினைஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு போன் பண்ண, பட் ஸ்விட்ச் ஆஃப். இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க. அவள் பாட்டிற்கு மூச்சு விடாமல் பேசி கொண்டிருக்க அவன் சொட்ட சொட்ட நனைந்தபடி அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். கண்மணி, இங்க பாருங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதுக்கு முன்னாடி மாடு கண்ணு போடுறத பார்த்திருக்கீங்களா என கேட்க, இல்லையே வேந்தன் என்று அவள் வேகமாக தலையாட்டினாள். சரி, இப்ப பாக்குறது மட்டும் இல்ல, கண்ணு குட்டிய நீங்க தான் வெளியே எடுக்க போறீங்க என்றதும் அவள் கொஞ்சம் பதறினாள். அச்சோ வேந்தன், என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சத்தியமா என்னால முடியாது. கண்டிப்பா என்னால முடியாது வேந்தன். நான் எப்படி? புரிஞ்சுக்கோங்க கண்மணி, வேற வழி இல்ல. மாட்டுக்கு இப்போ வலி வந்துருச்சு. ஆனா அதால குட்டிய வெளியே தள்ள முடியல. அதனால கண்டிப்பா அதை நம்ம தான் இழுக்கணும். இல்ல வேந்தன், கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேந்தன். நான் எப்படி பண்ண முடியும்? பிளீஸ், நீங்க ஏதாவது பண்ணுங்க. இல்ல கண்மணி, முன்னாடி யாராவது நிக்கணும். இல்லனா மாடு பயப்படும். நீங்க நின்னா முட்டும். அதனால நீங்க தான் குட்டியை இழுக்கணும். பயப்படாதீங்க கண்மணி. நான் என்று இன்னும் அவள் பயத்தில் இருந்து மீளவில்லை. நீங்க ஒரு பொண்ணு, அதனால கண்டிப்பா நீங்க பயப்படக்கூடாது. நாளைக்கு நீங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறவங்க. அதனால பயப்படாம நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சரி, என்ன பண்ணும் வேந்தன் என்றவளுக்கு கையெல்லாம் நடுங்கியது. இங்க பாருங்க கண்மணி, வாளை தூக்கி பிடிச்சுக்கோங்க. வேந்தன், அப்புறம்? தண்ணி குடம் உடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணுக்குட்டி காலு வெளியே வரும். இல்ல வேந்தன், காணுமே. இருங்க கண்மணி, வரும். வேந்தன், வந்துருச்சு வந்துருச்சு
என்று அவள் பதட்டத்தில் கத்த. அச்சோ கண்மணி கத்தாதீங்க, அப்புறம் மாடு பயந்துரும். மெல்லமா அந்த காலை பிடிங்க. வேந்தன், என்னால முடியும்னு எனக்கு தோணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது ஆகிடும்னு. பயப்படாதீங்க கண்மணி, எதுவும் ஆகாது. உங்க குழந்தையா நினைச்சுக்கிட்டு மெல்ல காலை பிடிச்சு இழுங்க, உங்களால முடியும். அவளுக்கு கண்கள் கலங்கி விட்டது. வலியில் மாடு கத்த அவளுக்கு இன்னும் கண்கள் கலங்கியது. செல்வி அம்மா கூறியபடி பேச்சி அம்மாவை நினைத்து கொண்டாள். நல்லபடியாக கண்ணு போட்டு விட்டால் உனக்கு மண்சோறு சாப்பிடுகிறேன் என்று. மெல்ல இழுங்க கண்மணி. மெல்ல மெல்ல அவள் குட்டியின் காலை பிடித்து இழுக்க சிறிது நேரத்தில் அப்படியே கண்ணுக்குட்டி வெளியே வந்து அவள் கைகளில் விழுந்தது. அவள் உடல் எங்கும் ரத்தம் தெரித்தது. அவளுக்கு அதிர்ச்சியா சந்தோஷமா என்று தெரியவில்லை. பேச்சே வரவில்லை. தானே ஒரு குழந்தையை பெற்று எடுத்தது போல் உணர்ந்தாள். கண்ணுக்குட்டி வெளியே வந்ததும் கோலை அடித்துவிட அதை எடுத்து தனியே வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான் வேந்தன். கண்மணி, நான் தான் சொன்னனே உங்களால முடியும்னு என்று அவனும் அந்த கண்ணுக்குட்டியை தடவி கொடுக்க அதை தூரத்திலிருந்து அப்படியே புகைப்படமாக்கி கொண்டான் மாறன். எத்தனை அழகான காட்சி அது! மித்து கண் கலங்கியபடி இருக்க அவளிடம் இருந்து கன்றை வாங்கி தாயின் அருகில் விட்டவன் மெல்ல சிரித்தான். கண்மணி, கிடாரி கண்ணு போட்டிருக்கு, அழகா இருக்குல்ல, உன்ன மாதிரியே. அழகா? ரொம்ப அழகா இருக்கு வேந்தன் என்று அப்படியே அவனை அணைத்து கொண்டவளுக்கு சொல்ல முடியா உணர்வு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த கண்ணுக்குட்டி என்னால நம்பவே முடியல. என் கையால எடுத்துட்டேன். ஆமா, அது என்ன குட்டி? அதுதான் சொன்னேனே கண்மணி. என்ன சொன்னீங்க? கிடாரின்னு. அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம். அப்படியா? அப்ப அதுக்கு நம்ம பேர் வைக்கலாம். அழகான பேரா சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க, நீங்களே சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். ஏதாவது ஒரு நல்ல பேரா வைக்கணும். குழல் எப்படி இருக்கு? ஓ, சூப்பரு. சரி, இப்ப என்ன பண்ணும்? மாட்டுக்கு சுடு தண்ணி வைக்கணும். அப்படியா? அப்ப வாங்க வைப்போம். அதுக்கு நீங்க முதல்ல என்ன விடணுமே என்று அவன் மலட்டு சிரிப்புடன் சொல்ல, என்ன சொல்றாரு என்றவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவள் அவனை இறுக்கி அணைத்து இருப்பதையும் இவ்வளவு நேரம் அவன் அணைப்பில் தான் இருந்து கொண்டிருப்பதையும். அச்சோ, சாரிங்க, தெரியாம ஏதோ தப்பா என்று உளறி கொட்டினாள். அது தப்பு இல்லைங்க, புருஷனை கட்டி பிடிச்சதுக்கு சாரி கேக்குறீங்க பாருங்க, இதுதான் தப்பு என்று சிரித்தபடி சொன்னவன் விலகி செல்ல இவள் தான் சிலையாகி அவனை கண் இமைக்காது பார்த்து கொண்டு நின்றாள். மித்து, நீ கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் சாஞ்சுகிட்டு இருக்க என்று உள் மனது அவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட, அப்படிலாம் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் தேங்க்ஸ் தான் சொன்னேன், இதுல என்ன இருக்கு? அப்படியா? உங்க ஊர்ல இப்படி கட்டி பிடிச்சுதான் தேங்க்ஸ் சொல்லுவாங்களோ என்று காரி துப்பியது மனம். அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிட்டேன், மத்தபடி ஒன்னும் இல்ல என்றதை அடக்கியவள், அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்கவே இல்லையே என்று அவன் பின்னே ஓடினாள். அங்கு வேந்தனோ கிச்சனில் மாட்டுக்கு சுடு தண்ணீர் வைத்து கொண்டிருந்தான். எங்க என்ன பண்றீங்க? அட கடவுளே, தலைய கூட துவட்டாம தண்ணி காய வச்சுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல தலைய துவட்டுங்க என்று அவனை அமர வைத்தவள் டவலை எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தாள். நல்லா துவட்டுங்க, இல்லனா சளி பிடிக்கும். அப்புறம் கேட்க மறந்துட்டேன் பாருங்க, சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். அவன் இல்லை என்பது போல் தலையை ஆட்டினான். சாப்பிடாம அப்படி என்ன வேலை வேண்டி கிடக்கு உங்களுக்கு? நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நல்லா சாப்பிடுதான், புரியுதான்னு கேட்டேன். என அதட்டி கேட்க வேந்தன் தலை தானாக அசைந்தது. சரி என. அந்த பயம் இருக்கணும். சரி, அதென்ன நைட்டெல்லாம் வேலைக்கு போற பழக்கம்? இனிமே அப்படிலாம் இருக்க கூடாது, புரியுதா? அவன் சரி என்று தலையசைத்தான். தான்னு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னு வைங்க, வீட்டை பூட்டிடுவேன்.
நீங்களும் குழலி கூட போய் அங்கு கட்டுத்துறையில படுத்துக்க வேண்டியதான் என்று அவள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே சென்றவள் சாப்பாட்டினையும் எடுத்து வைத்து அவனை அமர சொல்ல அவனும் அவளை பார்த்தபடியே எதுவும் பேசாத அமர்ந்தான். சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டேன், தோசை மாவு தான் இருந்துச்சு, அதுதான் தோசை சுட்டேன், சாப்பிடுங்க. அட, இது என்ன இப்படி தலைய ஒழுங்கா துவட்டாம வச்சிருக்கீங்க என்று அவள் டவலை எடுத்து அவன் தலையை துவட்டு அதற்குள் அவன் மெல்ல உண்டு முடித்து இருந்தான். சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் போய் தண்ணி வச்சிட்டு வரேன் என்று தண்ணியை வைத்துவிட்டு அறைக்கு வந்தவளின் துணி ரத்தமும் ஈரமாவும் இருக்கவும் முதலில் துணியை மாற்றிவிட்டு வர அவளை சுற்றி வளைத்து இறுக அணைத்து இருந்தான் வேந்தன். அதிர்ச்சியாகி நின்றவள் பின் மெல்ல எதையோ சொல்ல வந்தாள். பிளீஸ் கண்மணி, கொஞ்ச நேரம் மட்டும் அப்படியே இருங்க பிளீஸ் என்றான் இறைஞ்சலுடன். அத்துடன் மித்து அப்படியே அமைதியாகிவிட்டாள். சிறிது நேரத்தில் தோளில் ஏதோ ஈரமாவது போல் இருக்க என்னவென்று எண்ணியவளுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் அழுகிறான் என்று. வேந்தன், என்னாச்சு என்று பதறி போனால் அவன் கண்ணீர் கண்டு.